தங்கம், இங்க நிறைய பேர் தங்கம் ஒன்ன காட்டி ஒண்ணு பெட்டர் அப்படின்னா எதுக்கு அவன் மனசை மாத்திக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு சின்ன உதாரணத்துக்கு இது நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டது தங்க. தோட்டத்துக்கு வந்தப்ப தெரிஞ்சுக்கிட்டது. வந்தோடனே இந்த பூவு என் கண்ணில் பட்டுச்சு தங்கம். இந்த சும்மா தரிசா கிடக்கிற இந்த தோட்டத்துல வந்தோடனே இந்த பூ கிடைச்சோன்னு எனக்கு அவ்வளவு சந்தோஷம். எனக்கு பிடிக்க தலையில வைக்கணும் அப்படின்ட்டுலாம் போயிட்டேன். வைக்கும் போது பாத்தீங்கன்னா சூதானமா இருக்கட்டும் சாமி, இந்த பூவை பாத்துக்கிட்டாங்க. இதை காட்டில இது பெருசு அழகு. அப்ப நான் இதை தூக்கி போட்டு இதை வைக்கலாமே அப்படின்னு நான் இது பண்ணிட்டு தங்கம். அப்புறம் பார்த்தா செடியெல்லாம் காடெல்லாம் இந்த பூவா இருக்குது. அதுக்காக அத்தனை பூவையும் பிடிங்கி வச்சுக்கிற கூடாதுல்ல தங்கம். பெஸ்ட் எனக்கு வேண்டாம் தங்கம். நான் ஃபர்ஸ்ட் வந்தோடனே கிடைச்சிச்சு பாரு, எனக்கு இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரிதான் தங்கம் நிறைய பேரு என்னைக்குமே ஒன்ன காட்டிலே ஒண்ணு பெட்டரா இருக்குன்னு மனசை மாத்திரக்கூடாது தங்கம். ஏன்னா எதுவுமே இல்லாத போது அன்பா இருக்கட்டும், அக்கறையா இருக்கட்டும், பாசமா இருக்கட்டும், ஒரு பணிவா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நம்ம மனசுல யார நினைச்சோமோ அவங்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவமே கொடுக்கணும். ஒன்ன காட்டிலே ஒண்ணு பெட்டரா தெரியுதுன்னு போய்கிட்டே இருந்தா பெட்டரா போய்கிட்டே இருக்க வேண்டியதான் தங்கம். என்னைக்குமே ஃபர்ஸ்டா நம்மளுக்கு கிடைக்கிற எதா இருந்தாலும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னம்னா வாழ்க்கையும் அழகா இருக்கும், எண்ணமும் அழகா இருக்கணும். இந்த பூவை அழகா இருக்கு, நான் தலையில வைக்கிறேன்.